பள்ளியின் வரலாறு. ஓகே. இதுல நம்ம என்னென்ன படிச்சுட்டோம்? ஒரு சின்ன குட்டி மீள்பார்வை. சின்ன குட்டி மீள்பார்வை ஏன் செய்யணும்னா, ஏன்னா சென்ற வாரம் என்ன படிச்சோம் உங்களுக்கே ஞாபகம் இருக்காது. நெறைய பேர் மறந்திருப்பீங்க. திரும்பி இன்னைக்குள்ள கிளாஸ் வந்தோனே தான், ஓ! நம்ம இன்னைக்கு சிஸ்டர் கிளாஸ் படிக்க போறோம்ல, அப்படின்னு நெனைப்பீங்க. சரியா? அதனால நான் என்ன படிச்சு குடுத்தேன் இந்த டாபிக்ல? பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடம்னா என்றால் என்ன? அறிவு பெறும் இடம் தான் பள்ளிக்கூடம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து பள்ளிக்கூடத்த பெயர்லாம் கேட்டேன். அந்த பள்ளிக்கூடத்து பெயர் வந்ததுக்கு காரணமும் இருக்கு. உதாரணத்துக்கு, பெருமைக்குரிய தலைவர் பெயர்ல இருந்து வந்திருக்கலாம். இயற்கை சம்மந்தப்பட்ட பெயர் வந்திருக்கலாம். ஓகே. பொதுவான ஒரு இடத்தோட பெயர் வந்திருக்கலாம். அது மட்டுமல்ல, புராண கதைகள் மூலமா பெயர் வந்திருக்கலாம். இல்ல சாலையின் பெயர் ஒப்பிட்டு வந்திருக்கலாம். அடுத்து பள்ளி முகவரி. பள்ளி முகவரி எழுதணும் எப்படி? ஆ உதாரணத்துக்கு அந்த இடத்தோட பெயர், சாலையோட பெயர், அஞ்சல் குறியீட்டு எண், அப்புறம் அந்த இடத்தோட பெயர் வரும். அப்புறம் மாநிலத்தின் பெயர் வரும். சரியா? உதாரணத்துக்கு இங்க பாருங்க.